இதுதான் வாழுகிற கலை. கர்ம யோகி. கர்ம யோகி என்ன பண்றான்? செயலை செய்கிறான், செயலை மகிழ்ச்சியாக செய்கிறான். சார், அர்ஜுனன் போருக்கு போறது இருக்கட்டும், அது மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கு இல்லைங்களா? வாழ்க்கை ஒரு போர்க்களம். அர்ஜுனுக்கு கிடைச்ச போர்க்களம் மாதிரி வாழ்க்கை ஒரு போர்க்களம். நீங்க அந்த போரை சந்திக்க போறீங்க. உங்களை எதிர்த்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுக்கு உலகம் தயாரா இருக்கு. நீங்க அதை சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும்? உற்சாகமா சந்திக்கணும். அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இந்த யுத்தத்தை சந்திக்க முடியும்? இப்போ எடுத்துங்களேன், தினம் பேசுறது என் வேலை. எனக்கு காலைல ஒரு பேச்சு இருக்கும், மத்தியானம். இன்னைக்கு காலைல சன் டிவி ரெக்கார்டிங் 6 வாரத்துக்கு வேண்டியது பேசிட்டு வந்தாச்சு. காலைல ஒரு ரெக்கார்டிங் இருக்கும், இல்லை என் கேசட் ரெக்கார்டிங் இருக்கும். காலைல பேசணும், மத்தியானம் பேசணும். வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் நான் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே எப்படி முடியும்? எல்லாம் ஒரு லெவலில் முடியாது தான். ஆனால் என் எரிச்சலை வெளிக்காட்ட முடியுமா? காலையிலேருந்து நான் பேசணும், அங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசணும், வெளியில் வந்தாலும் பேசணும். பேசி முடிச்சா மூச்சு திணறும். இறங்குற போது 100 பேர் கேட்பாங்க. 100 பேருக்கு நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். கஷ்டம்தான். ஆனால் நான் அழுத்துக்க முடியுமா? நான் வரும்போதே மேடைக்கு வரும்போது கேட்குறவங்க கேளுங்க, கேட்காது எக்கேடு கட்டா எனக்கு என்ன, உருப்படுறவங்க கேளுங்க, குட்டிச்சோரா போகிறவங்க போங்க, எனக்கு என்னங்க மரியாதை இருக்கும்? அப்புறம் ஐ மஸ்ட் லவ் மை ஜாப். என் தொழிலை நான் நேசிக்க வேண்டும். எனக்கு என்ன பெருமையாக நினைக்கணும்? யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. என்னங்க டெய்லி ஒரு 1000 பேர் எனக்கு ஆப்பிடுறாங்களே, கழுத்தை கொண்டாந்து கொடுத்து வெட்டுங்கோ அப்படிங்கிறாங்களே, யாருக்கா கிடைக்குமா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் சில பேர் பிள்ளைய கூப்பிட்டு ஒரு வேலை சொன்னா பாப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை, கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போகிறான். உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்க. எனக்கு டெய்லி 1000 பேர் கிடைக்கிறாங்களே, எவ்வளோ சௌரியமான ஒரு வேலை. நான் எவ்வளோ சந்தோஷப்படணும். கடவுள் எனக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு சாதாரணமான வாய்ப்பு இல்லை, பெரிய வாய்ப்பு. ஐ மஸ்ட் பி ஹாப்பி அபவுட் மை ஜாப். நான் என்ன வேலை செய்கிறேனோ அதை சந்தோஷமாக நினைக்கணும். இப்போ சில சமயம் இப்போ 10 நாள் இங்கே பேசுகிறேன். இது மாதிரி எப்பவும் அமையாது. ஒவ்வொரு நாள் ஒரு இன்னைக்கு திருச்சி, நாளைக்கு மதுரை, நாளைக்கு கன்னியாகுமரி, நாளைக்கு கோயம்புத்தூர், கல்கத்தாக்கு நான் ஃப்ளைட்டில் போயிட்டு திரும்பி அங்கேருந்து வந்தால் மறுபடியும் பாம்பே. அலையணும். வாழ்க்கை அப்படி. இப்போ நான் அழுத்துக்கலாமா இல்லையா? என்ன ஒரு நாள் கல்கத்தா, ஒரு நாள் பாம்பே, ஒரு நாள் டெல்லி, ஒரு நாள் கோயம்புத்தூர். ஏன்னா தினம் ஒரு ஊராக போக வேண்டியிருக்கே. நான் அழுத்துக்கிட்டா தப்பு. நான் எப்படி நினைக்கணும்? டெய்லி ஒரு ஊர் யார் கிடைக்கும்? இந்த ஊர் இட்லி எப்படி இருக்கும், அந்த ஊர் பூரி எப்படி இருக்கும், அந்த ஊர் பொங்கல் எப்படி இருக்கும், எனக்கு தெரியுமே. எவ்வளோ சந்தோஷமாக சொல்லணும். அடாடாடாடா, எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் சாப்பிட்றோம், எவ்வளோ பெரிய வசதி. இன்னொன்று 10 நாள் ஒரே ஊரில் உட்காந்தா சோறு போட மாட்டானே. ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துக்கு போகிற போது சந்தோஷமாக இருக்குது. டெய்லி விருந்து தான், எல்லாம் கவனிப்பாங்க. சார் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுங்க, நம்ம வீட்டில் சாப்பிடும். அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டை நினச்சி நான் சந்தோஷப்படணும். அதனுடைய மைனஸை நினச்சி நான் வருத்தப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸை தான் முதல்ல மைனஸ் எடுத்துகிட்டு புலம்புறோம். என் வாழ்க்கை வீணா போச்சு, என் வாழ்க்கை வீணா போச்சு, என் வாழ்க்கை என்ன வீணா போச்சு? எனக்கு புரியல. என்ன வீணா போச்சு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் எப்படியோ இருந்திருக்கணும், எங்கேயோ இருந்திருக்கணும், என்னமோ மாறி இருந்திருக்கணும். தவறு. எந்த வேலை செய்கிறீங்களோ அதை முதல்ல நேசிக்கிறதுக்கு பழகு. யூ லவ் யுவர் ஜாப். இதாங்க கர்ம யோகம். கர்ம யோகம்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்குற வேலையை எப்படி பார்க்கணும். முதல்ல என்னன்னா ஈடுபாடு வேணும். அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும். நம்ம பார்க்குற வேலையில் ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு, அது ஒரு சிறந்த தொழில் அப்படிங்கிற ஒரு சுயமரியாதை அதில் இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஆசிரியர்கள் சில பேர்கிட்ட பேசினா அழுத்துக்கிறாங்க. இந்த பசங்களாம் பாருங்க, கட்டுரை எழுதுறான், தப்பாக எழுதுறான், இச்சு விட்டுவிடுறான், ஒழுங்காகவே எழுத மாட்டேங்கிறான். இவனுங்க நோட் புக்கெல்லாம் நான் திருத்த வேண்டியிருக்கு. நான் திருப்பி கேட்கட்டுமா? அவன் ஒழுங்காக எழுதுனா நீ எதுக்கு? ஒழுங்காக எழுதுனா வாத்தியாரே வேண்டியதில்லை. அவனை ஒழுங்காக எழுதுறான், அப்புறம் வாத்தியாரே வேண்டியது இல்லையே. அவன் தப்பாக எழுதுறதால தானே உங்கள்கிட்ட விட்டுருக்குறோம், கொண்டாந்துனாங்க கொஞ்சம் திருத்தி கொடு அப்படின்னு ஆச்சார அழுத்துக்கிறார். என்ன மாதிரி புண்ணாக்கு இருக்கிறதுலையே புண்ணாக்கு, மடை, மட்டி இதெல்லாம் எங்கிட்ட வாச்சிருக்கு. ஒரு அறிவாளியாக வரப்படாதா? அனுப்ப மாட்டோமே. அறிவாளி அனுப்பிச்சா நீங்கள் எப்படி திருப்பி அனுப்புவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் புண்ணாக்கு, மட்டி இதெல்லாம் உங்ககிட்ட அனுப்புவோம். உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் ஒரு அறிவாளி ஆக்கி அனுப்புங்க. ஒரு ஆசிரியர் என்ன நினைக்கணும் தன்னுடைய தொழிலில்? சேலஞ்ச். இருக்கிறதுலே யாரா மடையன் என்கிட்ட கொண்டாந்து விடு, அவனை நான் பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொன்னாதான் அவர் சரியான வாத்தியார்னு அர்த்தம். நல்லா படிக்கிற பையனை என்கிட்ட அனுப்புனா எதுக்கு அனுப்புறது? எதுக்கு உங்ககிட்ட அனுப்புறது? நல்லா படிக்கிற பையனை என்னத்துக்கு நாங்கள் உங்ககிட்ட அனுப்பணும்? அதான் அவனே படிப்பான், அவனே பாஸ் பண்ணுவானே. நம்ம லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கலீங்க. எது கஷ்டமான வேலையோ அதை என்கிட்ட விடு, எது சிரமமான வேலையோ அதை என்கிட்ட விடு, எது யாரும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான் அதை என்கிட்ட கொடு. அந்த சேலஞ்ச், அந்த சவால் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையை வெல்ல முடியும். முதல் விஷயம், நாம் என்ன வேலை பார்க்குறோமோ அதை நேசிக்கணும், உயிருக்கு உயிராக நேசிக்கணும்.
ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. பாலகங்காதர திலகர் கீதைக்கு ஒரே எழுதினவர். திலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கமெண்ட்ரி எழுதினவர் பாலகங்காதர திலகர். திலகர் பேசிக்கலி he was a teacher. அவர் ஆசிரியராக இருந்தவர் திலகர். இந்திய விடுதலை காலத்தில் அவர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதுக்காக வாத்தியார் வேலையை விட்டுட்டு அவர் விடுதலை போராட்டத்துக்கு வந்தவர் பாலகங்காதர திலகர். இந்தியா விடுதலை ஆயிடுமோ அப்படின்னு அவர் காலத்திலேயே நினைச்சா. ஆனால் அவர் காலத்தில் ஆகலை, பின்னாடி தான் ஆச்சு. ஆனால் அவர் காலத்தில் விடுதலை ஆயிடுமோன்ற ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ பத்திரிகை நிருபர்கள் திலகரை கேட்குறாங்க, திலக்ஜி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வாட் வில் பி யுவர் பொசிஷன்? அதாவது இந்தியா விடுதலை ஆயிட்டா திலகரே உம்முடைய நிலை என்ன? வில் யூ பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆர் தி பிரசிடென்ட்? நீங்க ஜனாதிபதி ஆவீங்களா, பிரதம மந்திரி ஆவீங்களா அப்படின்னு. திலகரோட கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திலகர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? why should I become the prime minister? நான் ஏன்டா பிரதம மந்திரி ஆகணும்? திலகருடைய வார்த்தை பாருங்க, நான் ஏன் பிரதம மந்திரி ஆகணும்? அப்ப என்னவா ஆவீங்கன்னா, நான் மறுபடியும் ஆசிரியராக மாறி 100 பிரதமர்களை உருவாக்குவேன். 100 பிரதமர்களை உருவாக்குகிற ஆசிரியராக இருப்பதில் தான் நான் பெருமைப்படுகிறேனே ஒழிய ஒரு சாதாரண பிரதமராக இருப்பதில் நான் பெருமைப்படவில்லை. தன்னுடைய ஆசிரியர் வேலையை பற்றி திலகர் எவ்வளவு உயரமா நினைச்சிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூட ஆசிரியருக்கு தன்னுடைய வேலை 100 பிரதமரை உருவாக்குகிற வேலைன்னு புரிஞ்சிருக்கு. எந்த அலையெழுத்து இவனுக்கெல்லாம் பேப்பர் திருத்த வேண்டியிருக்கு, எந்த அலையெழுத்து இவனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, இவங்க படித்து என்ன படிக்காமல் எவ்வளோ புலம்புறாங்க தெரியுங்களா? நீங்கள் கார்பரேஷன் பள்ளிகள் மற்ற இந்த கவர்மெண்ட் பள்ளிகளில் ஊருக்கு வெளியெல்லாம் போய் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் நடத்துறதே கிடையாது பாடம். பல வாத்தியார் வரதே கிடையாது. வந்தாலும் சொன்னாங்க, ஏய் புத்தகத்தை படிங்கடா, விளையாடுங்கடா, போங்கடா. எத்தனை இடத்துல நடக்குதுங்க அக்கிரமம். அவங்களுக்கு வேற ஜவுளி பிஸ்னஸ், வட்டி பிஸ்னஸ், இதெல்லாம் வேற தனியாக ஒரு பக்கம் ஓஹோ ஓஹோன்னு, அதெல்லாம் வேற ஒரு பக்கம் தானாக ஓடிக்கிட்டே இருக்கு. கொடுக்க வேண்டியது, கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரமாதம் நடக்குது. நான் ஒரு தனி இனத்தை கேலி பண்ணுறேன், தப்பாக நினைக்காங்க. என்னுடைய வேலையில் ஆசிரியர்கள் மீது எனக்கு அளவு கடந்த மரியாதை. ஆனால் அவர்கள் பொறுப்பாக இல்லைன்னா அடுத்த தலைமுறை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. தான் பார்க்குற வேலையை தான் நேசிக்கலே அப்படின்னா ஒரு வீடோ ஒரு நாடோ ஒரு குடும்பமோ எப்படி நல்லா இருக்கும்? பொம்பளை அழுத்துக்கிறா, சமைக்கிறதுக்கு பொம்பளை அழுத்துக்கிறா. வீட்டில் பாருங்க, விடிஞ்சாயிச்சா இதுங்களுக்கெல்லாம் சமைச்சு கொட்டி, இதுங்களுக்கெல்லாம் என்ன அன்னசத்திரமா இல்லை? நீங்கள் என்ன மதர் தெரசாவா? நாங்களே என்ன பிச்சை எடுக்கிறது கபாலம் தூக்கிட்டு வந்துட்டோமா இங்கேருந்து? நீங்கள் அன்னபூர்ணியா, காசி அன்னபூர்ணி மாதிரி உட்காந்து எல்லாம் வர்றவங்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்கிறான் இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டி இந்த அம்மா. அவன் சொல்கிறான் இதுங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு. இதுங்கெல்லாம் என்ன ஆப்கானிஸ்தான் அகதியாக வந்துட்டோமா? பெத்த பிசாசு தானே அது, நாம பெத்தது தானே அது. இதுங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு போட்டு, சம்பாதிக்கிற ஒவ்வொரு அப்பனும் புலம்புறான். வீட்டில் பாருங்க, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படாமல் வேற எவன் சம்பாதிச்சான் சொல்லுங்களேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், உங்களுக்குலாம் பொறுப்பு இருக்குதா அப்படி கத்துறான் பிள்ளைகளை பார்த்து. எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், ஏன் அழுத்துக்கிறே? இப்போ நான் என்ன வரேன்னு தெரியுதா? இந்த வேலையை எப்படி நீங்கள் தான் செய்ய போறீங்க? சந்தோஷமாக செய்யுங்க, சந்தோஷமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக பிள்ளைங்களுக்கு செய்யுங்க, சந்தோஷமாக சேர்த்து போங்க. பல பேர் நாளுங்கிழமையாக இவர்கள் அமங்கலமாக சொல்கிறார், அதை விட மகிழ்ச்சியான ஒன்று கிடையாது உலகத்தில். சந்தோஷமாக வாழ்ந்து சந்தோஷமாக பூமி விட்டு போகிறது இருக்கேன், அதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்குது உலகத்தில் சொல்லுங்க? ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்தமாக சம்பாதிக்கணும், ஆனந்தமாக எல்லாரோடையும் சாப்பிடணும், ஆனந்தமாக வரட்டுங்களா போயிட்டு வரேன், சந்தோஷமாக போயிட்டு போகணும். இது அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி எல்லாம் அழாதீங்க நான் போயிட்டுறேன், சந்தோஷமாக போய் சேரணும். இதுதான் கரெக்ட் வாழ்க்கை முறை. இதை கர்மயுகத்தில் என்ன சொல்கிறான் பகவான்? செயலை செய், பாருங்க, செயலை நேசித்து செய். அப்புறம் அடுத்தது செயலை செயலுக்காக செய். ஒண்டர்ஃபுல். செயலை செயலுக்காக செய். இப்போ என்ன செயலை செயலுக்காக செய்யுன்னா, இந்த காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறதுக்கு ஏன் செய்யணும்னா இந்த காரியம் முக்கியம், அதனால நான் செய்கிறேன்னா தான் நாடு நல்லா இருக்கும். இந்த செயலை வேற ஏதாவது இதை செஞ்சால் 1000 ரூபா கொடுப்பான், இதை செய்யாமல் விட்டா 5000 ரூபா கொடுப்பான், அப்படிலாம் அளவுகோலே வச்சுக்கூடாது. இந்த செயல் முக்கியம்னா செயலை செஞ்சுன்னுமே ஒழிய வேற லாப நஷ்டத்துக்காகலாம் இந்த செயலை செய்யக்கூடாது. பாருங்க, செயலை செயலுக்காக செய். எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் கீதையிலேயே ஆச்சாரியா வினோபா பாவே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், கீதை பேருரைகள் அப்படின்னு பேர். பகவத்கீதையை அவர் ஜெயிலில் இருக்கும்போது பேசி இருக்கிறாரு, அது புஸ்தகமாக வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த நூல் அதுதான் கீதை பேருரைகள் அப்படிங்கிறது ஆச்சாரியா வினோபா பாவேயுடைய புஸ்தகம்.
உங்களையும் நல்ல கனமாக படிக்கிற இயல்பு உள்ளவங்க யாராவது இருந்தால், இந்த லைட் ரீடிங்னு ஜோக்ஸாகவே சில பேர் படிப்பாங்க, சில பேர் கனமான புத்தகங்கள் படிப்பாங்க, உள்ளுக்குள்ள விஷயம் கனமாக இருந்தாலும். அப்படி கனமாக படிக்கிறதுல ஆர்வம் உள்ளவங்க யாராவது வந்திருந்தா வினோபாவுடைய கீதை பெருகள் புத்தகத்தை வாங்கி படிங்க. எங்கே கிடைக்குன்னு கேட்குறீங்களா? காதி கடைகளில், தமிழ்நாடு சர்வோதயா சங்க கடைகளில், காதி கிராஃப்ட் கடையிலெல்லாம் கிடைக்கணும். ஏன்னா அவங்க தான் அதை போட்டு தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி வெளியிட்டது. நீங்கள் இந்த மவுண்ட் ரோடில் காதி கிராஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். கீதை பேருரைகள் வினோபாவுடையது. எங்கேயாவது கிடைக்காம போயிடுமோன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். யாருமே வாங்குறது இல்லையே, ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். அதை வாங்கி தயவுசெய்து நேரம் தான் வாங்கி படிச்சு பாருங்க. ஒண்டர்ஃபுல் புக் கீதை பேருரை. அதில் இந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கம் சொல்லுகிறார் ஆச்சாரியா வினோபா பாவே. இதை பாருங்க. செயலை செய், செயலை செயலுக்காக செய், செயலுடைய லாப நஷ்ட விளைவுகளை கணக்கு பார்த்துட்டேன்னா செயல் செய்ய மாட்டேன். அதுக்கு உதாரணம் சொல்றார் பாருங்க. இந்திய விவசாயி நெல் பயிர் பண்றான், கோதுமை பயிர் பண்றான், எல்லாரும் வயிறார சாப்பிட்றோம். நீங்க நல்ல கணக்கு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் பண்றதும் கோதுமை பயிர் பண்றதும் அவ்வளோ லாபமே கிடையாது. நீங்க நெல் பயிர் பண்றதும் கோதுமை பயிர் பண்றதும் லாபகரமான தொழில் அல்ல. சொல்லிட்டு வினோபா எழுதுறார், கஞ்சா பயிர் பண்ணா காசு கிடைக்கும். இப்போ ஒரு விவசாயி இந்த பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, என் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா, இந்தியாவில் எந்த விவசாயியும் நெல்லும் கோதுமையும் பயிரிட மாட்டான், கஞ்சா மட்டும்தான் பயிரிடுவோம். சொல்லிட்டு வினோபா சொல்றார், இன்னும் இந்திய விவசாயிகள் கர்ம யோகிகளாக இருப்பதால் தான் நெல்லும் கோதுமையும் பயிரிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம இதை செய்யலைன்னா எப்படி சாப்பிடுவான்? நாம அரிசியும் கோதுமையும் விளைக்கலைன்னா மனுஷன் எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை ஒரு உன்னதமான யாகமா செய்யறாங்க. நெல்லும் கோதுமையும் பயிரிடுறாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. அவன் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டான். இதுல நெல் பயிரிடுறதை விட இதுல கஞ்சா போட்டா காசு கிடைக்கும், முடிஞ்சு போச்சு இல்ல. இப்போதான் செயலை செயலுக்காக செய், செயலின் விளைவுகளை பார்த்து செய்யாதே. இன்னைக்கு இந்தியாவில் அளவுகோல் என்ன? இதை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், இதை செய்யாம விட்டா என்ன கிடைக்கும். நான் பணம் சம்பாதிக்காதீங்கன்னு சொல்லலை, பணம் எல்லாத்துலேயும் தான் உண்டு, சம்பாதிச்சு தான் அவனு. நான் பேசினா கூட காசு உண்டு, ஆனால் காசுக்காக நான் பேச முடியாது, வித்தியாசம் இருக்கு. ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு, இவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னா உயிரே போனால் நடக்காது. என்ன அவனை பற்றி பேச வேண்டியிருக்கு? இல்லை ஒரு 5000 ரூபா கொடுப்பாரு, பேசுங்கண்ணா, பேசிடுவோமா? அப்போ பணம் தான் எங்களுக்கு குறிக்கோள்னு சொன்னால் எந்த கழுதைய குதிரையை கூட பணத்தை வாங்கிட்டு பேசிடுவோமா? அப்படி உயிர் போனாலும் பேச வேண்டிய விஷயத்தை பேசுவோம். இதைத்தான் பேசணும் முடிவு பண்ணியிருக்கோம், அதை தான் பேசுவோம். அதுக்கு பணம் கொடுத்தா வாங்குவோம். ஆனால் அதுக்காக பணத்துக்காக என்னன்னு பேச முடியாது, வித்தியாசம் இருக்கு இல்லையா? செயலை செய்கிறோம், அதுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும், அது வேற சமாச்சாரம். ஆனால் ஊதியத்துக்காக எதவும் செய்ய முடியாது. இன்னைக்கு என்னன்னா நாடு முழுக்க ஊதியம் பெருசா போச்சு, செயல் ரெண்டாவதா போச்சு. எப்படி? போலீஸ்காரருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல? போலீஸ்காரர் கவர்மெண்ட்ல சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க? சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. கண்டுபிடிக்காம இருந்தா நான் தரேன்னு 10,000 கொடுத்தா வாங்கிக்கிறாங்களா இல்லையா? அப்ப கவர்மெண்ட்ல கொடுக்குற 2000 பெருசா தெரியல, இதை கவனிக்காம இருந்து 10,000 கொடுத்தா வாங்க முடியுது அப்படின்னா நாடு என்ன ஆகும்? சரி, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எடுத்துங்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள நோ என்ட்ரியில போஸ்டிங் போடுறான். ஒரு நல்ல டிராஃபிக்கான ஏரியா, நோ என்ட்ரியில் கொண்டு போய் ஒரு கான்ஸ்டபிளை போடுறான். எதுக்கு போட்டிருக்கிறான்? நோ என்ட்ரியில் 2 வண்டி வந்துட்டா சிக்கலா போயிடும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அப்படின்னு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை போட்டிருக்கிறான். இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறான், ட்ரெஸ் கொடுக்குறான், அதுக்கு வேண்டிய அலவுன்ஸ் கொடுத்துருக்குறான், சம்பளம் கொடுத்துருக்குறான், வெயில் அடிக்காமல் இருக்க குல்லா கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்குறான். மறந்துடாதீங்க, கவர்மெண்ட்லேருந்து நோ என்ட்ரியில் கொண்டு போய் போட்டிருக்கிறான், இந்த வழியாக வண்டி வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் நான் எல்லா கான்ஸ்டபிளையும் சொல்ல, ஒரு சில பேர் என்ன நினைக்கிறான், நோ என்ட்ரியில் நிற்கிற போது வண்டி வரப்படாதுன்னு நினைச்ச கான்ஸ்டபிள் சில பேர் குறைவு. வரணும், நம்ம கிட்ட சிக்கிக்கணும், சிக்கிக்கிட்டா சந்தோஷமா விட்டு போலாம். அப்ப என்ன ஆகி போச்சு? நல்ல கவனிங்க. இந்த வேலையை செய்வதற்கு அரசாங்கம் தருகிற சம்பளத்தை விட அந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்கு இன்னொருவன் கொடுக்கிற கிம்பளம் பெரிதாக தெரிய தொடங்கிவிட்டது. அரசாங்கம் செத்து போய்விட்டது. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஸ்தம்பிச்சு நிற்கிறதுக்கு காரணமே என்னன்னா, இந்தியர்கள் கர்ம யோகிகளாக இல்லை. கீதை பிறந்த நாட்டில் கர்ம யோகம் என்கிற கருத்து இறந்து போய்விட்டது. நான் இதை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறேன், என் உயிரே போனால் நீ 100 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்டா, நீ எப்படி அந்த வழியா வந்த, புக் பண்ணுவேன். அப்படி புக் பண்ற கான்ஸ்டபிள் தான் உண்மையான கர்மயோகி. அதுக்கு சொல்ல வர. சரி, இன்னொன்று சொல்றேன். நம்ம ஒரு செயல் செஞ்சா அதுக்கு விளைவு உண்டு, பரிசு உண்டு, அதுக்காக செய்ய முடியுமா?
ஏன்னா அந்த பாருங்க செயல், இப்போ செயல்னா இப்போ பேசுறது, டாக்டர் மருத்துவம் பார்க்கறது, ஒரு பாடகர் பாடுறது, ஒரு வாத்தியார் வகுப்பு நடத்துறது, ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய டியூட்டியை பார்க்கறது, எல்லாம் கர்மம், செயல். இந்த செயலை செஞ்சா ஒரு சம்பளம் உண்டு, ஒரு கூலி உண்டு, ரைட்டு. இப்போ சம்பளம் முக்கியம்ன்ற எண்ணம் வந்துட்டா இந்த செயல் நின்று போயிடும்னு சொல்றேன். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க எப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சங்கீத வித்வான் பாடுறார். அவருடைய பாடலை ஒரு சபா செக்ரட்டரி அவருடைய சபையில் வச்சிருக்கிறார். இந்த சபையில் வந்து பாடுங்கோ அப்படின்னு. இவர் சொன்னார், நான் சபையில் வந்து பாடுறதா இருந்தால் 5000 ரூபா கொடுக்கணும்னார். தரேன், வாங்க வந்து பாடுங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த வித்வான் பாட ஆரம்பித்தார். ஆரம்பம் செய்தார். ஆரம்பம் செய்தார். ராக தேவதை எல்லாம் அலறிடுச்சு. ஏன் அவர் அப்படி துண்டு துண்டு துண்டா வெட்டுறார் ஒவ்வொரு ராகத்தையும். கல்யாணி முகாரியை கட்டிக்கிட்டு அழுது, முகாரி நீலாம்பரியை கட்டிக்கிட்டு அழுது, ஐயோ இந்த ஆள் என்ன நம்மளை போட்டு இந்த பாடுபடுத்துறானே அப்படின்னு. தியாகையர் நடுங்கிட்டார். நம்ம கீர்த்தனையும் எப்போ பாட போறானோ அப்படின்னு தியாகையர் மேலே நடுங்குறார். முச்சாமி தீஸ்வரை பார்த்து அழறாரு, இவன் உங்களை பாடிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படி பாடுறார் அந்த வித்வான். ஒரு பாட்டு சகிக்கல. ஒரு 15 நிமிஷம் ஆனோன்னு சபா செக்ரட்டரி பார்த்தார், தொடர்ந்து இவரை பாட விட்டா பெரிய ஆபத்தில் போய் முடியும். உடனே அந்த ஓரமாக அங்கேருந்து வந்து இவரை பார்த்தார். முடிச்சுங்க அப்படின்னார். உடனே இவர் 5000 பேசியிருக்கிறாராம் பாடுறதுக்கு. நீ இப்போ நிறுத்தினா நான் எப்படி நிறுத்துவேன் அப்படின்ட்டு அப்படின்னார். உடனே எங்கே சபா செக்ரட்டரி வந்து மைக்க முன்னார். போதிங்க, நான் திரும்பி திரும்பி போதுன்னு சொல்கிறேன், பாடிக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னார். 5000 ரூபாய் ரேட் பேசியிருக்கிறேன், 5000 ரூபாய் நான் பேசியிருக்கேன், 5 நிமிஷம் நிறுத்தினா அப்புறம் பணம் எவன் கொடுப்பான்? செக்ரட்டரி சொன்னார், நான் தர்றேன். பாடாது 5000 ரூபாய் நான் தரேன். இதை சொன்னார் பாருங்க. அது பாடுறதுக்கு ரேட்டு, நிறுத்துறதுனா 10,000. அந்த சபா செக்ரட்டரி சொன்னார், 15,000 தரேன், எங்கேயுமே பாடாது. இந்த 15,000 கை நீட்டி இவன் வாங்கிட்டானா இவன் கலைஞனா, வித்வானா, சங்கீத ரசிகனா? ஒரு சங்கீத ரசிகன் பாடுறதுக்கு கூலி கேட்பான். ஆனால் பாடாமல் இருக்கிறதுக்கு காசு தரேன்னு சொன்னால் வாங்கிக்கிட்டா அவனுக்கு சங்கீதத்துக்கும் சம்மந்தம் உண்டா? ஒரு தொழில் செய்யாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா அப்புறம் இவன் அந்த தொழிலை செய்யாமல் காசு வாங்கிக்கிட்டான்னா அந்த தொழிலுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இன்னைக்கு நாடு முழுக்க அதான் நடக்குது. என்னன்னா, இதை செய்யணும் ஒருத்தன் சம்பளம் கொடுத்தா, செய்யாமல் இருந்து ஒருத்தன் சம்பளம் கொடுத்தா, அதை வாங்கிக்கிட்டா எப்படி சார் நாடு உருப்பிடும்? பாருங்க, பிரைவேட் பஸ் போகுது, கவர்மெண்ட் பஸ் போகுது. என்ன பண்ணுறாங்க பிரைவேட் முதலாளி எல்லாம்? 7:05 இந்த பஸ்ஸை எடுத்துட்டா பிரைவேட் பஸ் முதல்ல போயிட்டா கவர்மெண்ட் பஸ் காலியாக போடும். அவன் என்ன பண்ணுவான்? டைமிங் போடுற போது அதுக்காக 7 பிரைவேட் பஸ் போட்டு, கவர்மெண்ட் பஸ் போட்டு 7:05 பிரைவேட் பஸ் போடுவான். உடனே அந்த முதலாளி பார்ப்பார், யார்ப்பா கண்டக்டரு, யார்ப்பா டிரைவரு, கொஞ்சம் கவனி, பஸ்ஸை எடுக்காமல் இருக்கு சொல். ஏன் நம்ம பஸ் போட்டோம் அப்புறமா அவங்க பஸ் போட்டோம் அப்படின்னு. உடனே அந்த கண்டக்டர் ஏதோ ரிப்பேரும்பாரு, டிரைவர் ஏதோ இது ரிப்பேரும்பாரு. நான் எல்லா கண்டக்டரும் டிரைவரும் குறை சொல்ல நினைக்காதீங்க. கண்டக்டர் டிரைவர் நேர்மையாக இருந்துட்டார்னு வச்சுங்க, காசெல்லாம் வாங்க முடியாது, நாங்கள் வண்டியை எடுப்போம்னு சொன்னால் டைம் கீப்பர் சரிக்கிட்டு சார், டைம் கீப்பர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறார், பிரான்ச் மேனேஜர் சரிக்கிட்டு சார், பிரான்ச் மேனேஜர் ஒரு மாதிரி இருக்கிறார், பாரியா மேல் இடத்து வரைக்கும் போய் நான் மேலிடம் மட்டும் யாருன்னு சொல்ல மாட்டேனே, அந்த பஸ் போகப்படாது, கொடுக்க வேண்டிய கொடுத்து சரி கட்ட நிறுத்து. அப்போ என்ன இப்போது மக்கள் வரி பணத்தில் போய் கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு பஸ்ஸை ஒரு தனி முதலாளி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நிறுத்த முடியுது இந்த நாட்டில். ஏன்? அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை விட இவர் கொடுக்கிற கிம்பளம் பெரிய விஷயமாக தெரிகிறது. இன்றைக்கு இந்தியா மாரடைப்பில் கஷ்டப்படுகிறது என்றால் கர்மயோகம் இல்லாததால் தான். கர்மயோகம் வந்தால் இந்தியாவின் பொற்காலம் தானாக உருவாகும். வாட் இஸ் கர்மயோகம்? செயலை செய், செயலை செயலுக்காக செய், செயலை நேசித்து செய், செயலின் லாப நஷ்ட விளைவுகளை பற்றி நீ கவலைப்படாதே. செய்ய வேண்டிய செயல் முக்கியம் என்றால் துணிந்து செய். இந்த செயல் முக்கியம்னு மனசுல பட்டுடுச்சா, அது நம்மளை தவிர யாரும் செய்ய முடியாதா? செஞ்சுடு. அதனுடைய விளைவுகள், இதுல பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்கு, எல்லாத்தையும் என்ன பண்ணும்? வாங்கு. ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், கோவிந்தார்ப்பணம், எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம். இதை செய்யறது மட்டும்தான் என் வேலை. இதான் தி கரெக்ட் வே ஆஃப் லைஃப். செயலை செய், செயலை செயலின் விளைவுக்காக செய்யாதே, செயலுக்காக செய். இதுதான் கர்ம யோகத்தினுடைய சீக்ரெட். வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். நீங்கள் கீதையினுடைய சாரமே இந்த 3வது அத்தியாயம் தான். ஒரு
நீங்கள் கிருஷ்ணன் இவ்வளோ சொன்னானே அவன் பெரிய கர்மயோகியா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. அவனுக்கு அந்த கர்மயோகத்துக்குரிய ஞானமெல்லாம் இருந்ததா அப்படின்னு. நான் 2 இடம் சொல்கிறேன். சொன்ன கிருஷ்ணன் எவ்வளோ பெரிய கர்மயோகி, அவன் சாட்சாத் பகவான், கையில் சங்கு சக்கரம் வச்சிருக்கிற நாராயணன். தன்னை கடவுள்னு அவன் நினச்சிக்கவே இல்லை. ஒரு தேரோட்டியாக வந்தபோது தேரோட்டியாக மட்டுமே நடந்துக்கிட்டான். இவன் எப்படி உட்காந்துருப்பான், இந்த தேரில் இப்படி உட்காந்துருப்பான் கிருஷ்ணன். அர்ஜுனன் வந்து இந்த கால் 2ஐயும் இப்படி பின்னி இப்படி முன்னாடி வச்சுருப்பான். இப்போது இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா அந்த யுத்தம் நடக்கிற போது என்ன சத்தம் போட்டாலும் காதில் கேட்காது. இடது பக்கம் திரும்ப கிருஷ்ணா அப்படின்னா கேட்காது. என்ன பண்ணுவான், இந்த வலது கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதால் வலது கன்னத்தில் இடித்து கிருஷ்ணனை இப்படிம்பானோ. அப்போ என்ன அர்த்தம், லெஃப்ட் டர்ன் அப்படின்னு. ரைட் டர்ன் அப்படின்னா இடது கட்டை விரலால், கால் கட்டை விரலால் இந்த இடது கன்னத்தில் இடித்து இப்படி திருப்பினா ரைட் டர்ன். எங்கள் அர்ஜுன மனுஷன் கிருஷ்ணன் பகவான் கால் கட்டை விரலால் இடிக்கிறான், வாங்கிட்டான். ஏன்னா எஜமான அப்படித்தான் பண்ணுவான், தேரோட்டி அப்படித்தான் வாங்கிக்கணும் யுத்த களத்தில். இங்கே பகவானும் கிடையாது மனுஷனும் கிடையாது. தேரோட்டியினுடைய டியூட்டி என்னவோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுறான் கிருஷ்ணன். நீ எப்படா என்ன எட்டி உதைக்கலாம், நான் யாரு, நான் பகவான் இல்லையா உனக்கு பிச்சு, அதெல்லாம் கிடையாது. தேரோட்டியை லெஃப்ட் டர்ன் அப்படி தான் சொல்ல முடியும். நான் தேரோட்டியாக ஒரு ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா பர்ஃபெக்ட் தேரோட்டியாக இருக்கணும். நான் கடவுள்லாம் என்னை அச்சீவ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடம் முடியுது, க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம தொடப்பத்தை கையில் எடுத்துட்டா சொற்பொழிவாளர் கிடையாது. தொடப்பத்தை எடுத்துட்டா பெருக்கிறவன் எப்படி பர்ஃபெக்டாக பெருக்குவானோ அப்படி பெருக்கணும். நான் பெரிய சொற்பொழிவாளர் ஆச்சேன், நான் எப்படி பெருக்குவேன் அப்படின்னு கேட்டால் தொடப்பத்தை கையில் எடுக்கப்படாது. எந்த வேலை செய்கிறியோ 100க்கு 100 கரெக்டாக செய். அது இன்னொன்று பாருங்க, கிருஷ்ணனுடைய கர்மயோகிங்கிறதுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இதே பாரத கதையில் வருது. குதிரையை ஓட்டிகிட்டு போகிறான். இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டே போகும்போது குதிரையெல்லாம் களைப்பாகி போச்சு. குதிரை களைச்சுன்னா அந்த வாயில் நுரத்தள்ளும். வாயில் நுரத்தள்ளோன்னு அர்ஜுன சொன்ன, அர்ஜுனா போகிற நிறுத்து கொஞ்சம் நேரம், குதிரையெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு, இந்த குதிரை தண்ணி குடிக்கணும், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு. உடனே பாதாள கங்கையை நோக்கி ஒரு அம்பை விட்டான். அப்படியே அங்கே ஒரு குளம் மாதிரி தண்ணி நிரம்பி அப்படியே நின்றுது. இந்த குதிரையை வந்து தேர்லேருந்து கழட்டி அதை தண்ணிக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி தண்ணி குடிக்க வைக்கிறான் கிருஷ்ணன். களைப்பு போயிடுச்சு குதிரைக்கு. தட்டி கொடுத்தான் முதுகில். ஒரு பர்ஃபெக்ட் தேரோட்டி அப்படி தான் பண்ணுவான், குதிரையை தட்டி கொடுப்பான், முதுகிலெல்லாம் தட்டி கொடுத்தான். தட்டி கொடுத்தது பெருசு இல்லைங்க, அது முதுகில் இந்த பூச்சி ஒன்று கடிக்கும். விலங்குகளை எல்லாம் ஒரு பூச்சி கடிக்கும். நம்ம அது நாய்க்கு உண்ணின்னு சொல்லுவோம், அது கடிக்கிறது உண்ணின்னு. அது மாதிரி ஒரு பூச்சி குதிரையை கடிக்கிற இப்படி சிலிருக்கும். அந்த இடத்துல சிலுத்த உடனே அந்த குதிரை மயிரை இப்படி விலக்கி அங்கே உள்ளே இருக்கிற அந்த பூச்சியை பார்த்து இப்படி கையால் எடுத்து அதை கீழே போட்டு காலில் தேய்ச்சானா. இது பர்ஃபெக்ட் குதிரை ஓட்டி என்ன செய்வானோ அப்படி அந்த உண்ணியை எடுத்து கீழே போட்டு தேய்ச்சானோ. நான் அதான் சொன்னேன், இது வரைக்கும் உண்ணி கிருஷ்ணனாக இருந்தான், இப்போ உண்ணி கிருஷ்ணனாக மாறிட்டான்டா. உண்ணி கிருஷ்ணனாக இருந்தவன் உண்ணி எடுத்து உண்ணி கிருஷ்ணனாகவே மாறிட்டான். ஏன், அவர் குதிரை தேரோட்டி எப்படி நடந்துக்குவானோ அப்படி நடந்துக்கிறான். ஒரு குதிரைக்கு வலிக்குமேன்னு கவலைப்பட்டாதானே சார் அவன் தேரோட்டி. இதெல்லாம் ஏன் வேலை இல்லை, இந்த குதிரையை குளிப்பாட்டலாம் ஏன் வேலை இல்லைன்னு நினச்சா அப்புறம் நீ என்ன தேரோட்டி? எந்த வேலை செய்கிறியோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், எந்த வேலையும் உயர்வு தாழ்வெல்லாம் கிடையாது. அந்த வேலையை சரியாக செய்யலைன்னா தாழ்வு, சரியாக செஞ்சுட்டா உயர்வு. தாழ்ந்த வேலை உயர்ந்த வேலைன்னு ஒன்றுமே உலகத்தில் கிடையாது. எல்லா வேலையும் வேலை தான், ஒரே மாதிரியான வேலை தான். இப்போ கூட்டி பெருக்கிற வேலையாக இருந்தால் கூட அது வந்து தாழ்ந்த வேலை கிடையாது. நீ சரியாக பெருக்கலைன்னா தாழ்ந்த வேலை. குப்பை நீ பெருக்கினதுக்கப்புறம் இருந்துவிட்டா அது தாழ்வாக செஞ்சுட்ட. எனவே வேலையில் உயர்வு தாழ்வு கிடையாது, எப்படி செய்கிறோங்கிறதா உயர்வு தாழ்வே இருக்க முடியும். இதை விட என்ன வேணும்? எனவே செயலுக்காகவே செயலை நேசித்து செய்தல், செயலில் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அந்த காரியத்தை செய்து. இப்போ நான் 3வது அத்தியாயம் சொன்னேன், இனி ஒவ்வொரு அத்தியாயமாக போக மாட்டேன். ஆனால் கீதையினுடைய சாரத்தை அப்படியே உங்களுக்கு புரிஞ்சு வைக்க போகிறேன். என்னன்னா, எப்படா இருக்கணும் ஒரு கீதையும் சொல்லப்படுகிற யோகி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்தித பிரஜனாக இரு. அப்புறம் இன்னொன்று, ஸ்வதர்மத்தை கைவிடாது. இதெல்லாம் கீதையில் சொல்லப்பட்ட விஷயம். ஸ்வதர்மம் அது என்ன? ஸ்வதர்மம் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு. இதை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம இதை விட வசதியாக இருக்கலாம்னு கூட தோணும். மாற்றக்கூடாது. அந்த காலத்தில் சொல்லிட்டான், சத்திரியன் சண்டை போட பிறந்தவன், உன் சுதர்மம் என்ன, சண்டை போடுறது போடு. இப்போ அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ வர்ணாசிரம தர்மத்தின்படியெல்லாம் யாரும் சுதர்மம் பேச முடியாது. வரித்து கொண்ட தொழில்னு எடுத்துக்கணும். இப்போ ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு, அவருக்கு அந்த தொழிலில் சில இடைஞ்சல் வரும், சில துயரம் வரும். அதை பற்றி புலம்பவே அவருக்கு ரைட்டு கிடையாது. ஏன், அந்த தொழிலுக்குரியவராக இருக்க வேண்டியது அவருடைய டியூட்டி. என்கிட்ட ஒரு டாக்டர் சொல்கிறார் ஒரு நாள், என்ன சார் இது ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு பையன் வந்து கதவை அடிக்கிறான், காலிங் பெல் அடிக்கிறான் 12:30 மணிக்கு.
தூக்கமும் கெட்டு போச்சு. திறந்தா என்னடான்னா, சார் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறா. இவன் செத்தா என்ன இருந்தா என்ன, 12:30 மணிக்கு வந்து என் தூக்கத்தை கெடுத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் உண்டு பண்ணுவான் போல் இருக்கு அப்படின்னார். நான் கேட்டேன், என்ன ஹார்ட் அட்டாக் என்ன 10 to 5 வரும்? ஆஃபீஸ் டயத்தில் மட்டும்தான் வருவேன் அப்படின்னு. ஹார்ட் அட்டாக் என்னைக்காவது 10 to 5 வருமே? அது 12:45 வரும். வந்தால் நாங்கள் யாரை எழுப்புவோம்? டாக்டர் தான் எழுப்புவோம். எழுப்புனா உனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? வரட்டும். ஏன் டாக்டராக வந்த நீ? உன் தொழிலுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கு, உன் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உன் தொழிலுக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கு இல்லையா? ஒரு டாக்டருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா சமூகத்தில்? அதே மாதிரி டாக்டருக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன 12:45 மணிக்கு எழுப்புவான், நீ வெளியில் வரணும். நான் 12:45 ஏஞ்சி வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ டாக்டராக இருக்க லாய்க்கு இல்லை. இதான் ஸ்வதர்மம். என்ன ஸ்வதர்மம்? நம்ம தொழிலுக்குரிய தர்மத்திலேருந்து நம்ம விலகக்கூடாது. நாம் அதை தேர்ந்தெடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலுக்குரிய தர்மத்தை காப்பாற்றும். இப்போ எங்கிட்டே பாருங்களேன், இப்போ நான் வந்து சொற்பொழிவு பண்ணுறேன், ஒரு 1000 பேர் வராங்க. சில ஊர்களில் நிறையவே வராங்க, பெரும் கூட்டமாகவே வர்றாங்க. சில இடங்களில் ஒரு மாதிரி சுமாராக வர்றாங்க. கூட்டம் வரும்போது எனக்கு ஒருத்தர் யோசனை சொன்னார். என்னன்னு, வேற ஒருத்தர் பேச்சாளர் பேரெல்லாம் சொல்லி, அவர் வந்து பாருங்க ஒரு காமெடியாலாம் அது மாதிரிலாம் நிறைய பண்ணுறாரு. அப்போ நிறைய கூட்டம் வருது. நீங்கள் அது மாதிரி ஒரு ஷோ பண்ணால் என்ன? நீங்கள் கூட கொஞ்சம் நிறைய பாடி ஆடி இப்போல்லாம் இப்போ பேசுகிறத விட அது மாதிரிலாம் நிறைய இப்போ ப்ரோக்ராம்லாம் வந்துச்சு. நீங்கள் அது மாதிரி பண்ணால் இன்னும் கூட 1000 பேர் வருவாங்களே. அது என் வேலையா? ஒரு கோமாளிக்குள்ளா வச்சா கூட இன்னொரு 1000 பேர் பார்த்து சிரிப்பா வச்சுக்க முடியுமா? ஸ்வதர்மம்னு ஒன்று இருக்கு. என்னுடைய வேலை என்ன? தர்மத்தை உணர்தல், சிறந்த விஷயங்களை சேகரித்தல், அதை சிறந்த முறையில் சொல்லிவிட்டு உலகத்தை விட்டு வெளியேறுதல். நான் சிறந்த விஷயங்களை சேகரித்தல் தருதல் என்பது என் தொழில்னு வரித்து கொண்டு விட்ட பிறகு என்னை விட அவருக்கு கூட்டம் வருதே, அவர் மாதிரி போலாமா இவர் மாதிரி போலாமா, இது என் வேலை அல்ல. அப்படி செஞ்சா என் சொதர்மத்திலிருந்து நான் விலகுகிறேன்னு பொருள். இந்த இன்னொருத்தரை பார்த்து சூடு போட்டுக்க கூடாது, புலியை பார்த்து பூனை போட்டுக்கிச்சுங்கிற மாதிரி நம்ம அது மாதிரி டெக்னிக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாமா, இது மாதிரி டெக்னிக் பண்ணால் முன்னுக்கு வரலாமா அப்படின்னு அது சொதர்மத்திலேருந்து மீறி போய் அசிங்கப்படக்கூடாது வாழ்க்கையில். இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கிற கெட்ட பழக்கத்தில் அது ஒன்று. என்னன்னா, இதுக்கும் வினோபா சொல்றாரு பாருங்க, மீன் வந்து தண்ணியில் தான் வாழ முடியும். மீனால் வேற எங்கே வாழ முடியும்? தண்ணியில் தான் வாழ முடியும். அது தங்க மீனாகவே இருக்கட்டும், அது கோல்டன் மீனாகவே இருக்கட்டும், யாரும் வேணான்னா தங்க மீனாக இருந்தாலும் தண்ணியில் தான் வாழும். சார் அது தங்க மீன் அப்படின்னு பாலில் விட்டா செத்து தான் போகும். அது தங்க மீனாகவே இருந்தாலும் பாலில் தங்க முடியாது இல்லை, தங்காத மீனாக தானே போகும் பாலில் விட்டாச்சுன்னு சொன்னால் அது உயிர் வாழ முடியாது இல்லையா? அதான் சொல்றார், தண்ணீரில் வாழுதல் தான் மீனின் சொதர்மம். அது பாலில் போய் வாழுதல் என்பது அதற்கு சொதர்மம் அல்ல. அதால் அங்கே நிற்க முடியாது, வாழ முடியாது. நம்ம மக்கள் இன்னைக்கு அப்படித்தான். என்னன்னா, தான் ஸ்டேட்டஸ் என்ன, தான் வாழ்க்கை முறை என்ன, தான் அறிவு என்ன, தன் கல்வி என்னன்னு பார்க்க, அவன் அப்படி இருக்கிறானே நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது, அவ இவ்வளோ பெரிய பட்டுப்புடவை கட்டுறாளே நான் ஏன் கட்டக்கூடாது, அவங்க அப்படி பேசுகிறாங்களே அது மாதிரி நான் ஏன் பேசக்கூடாது. சொதர்மத்திலேருந்து விலகி போனால் உங்களால் நிற்க முடியாது, வீணா போயிடுவீங்க. இதையும் வற்புறுத்துறான். அவருடைய சொதர்மத்திலேருந்து அவங்கவுங்க விலகக்கூடாது. இந்த சொதர்மம்ங்கிற கீதை கான்செப்டை பகவான் ராமகிருஷ்ணர் விளக்கி சொல்றார் ஒரு இடத்துல. அவர் விளக்குற போது எப்படி விளக்கினார் பாருங்க, ரொம்ப அருமையாக விளக்குறார் பகவான் ராமகிருஷ்ணர். ஒரு சாமியார் நதியில் குளிச்சிட்டு இருந்தார். அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து மரத்து மேலேருந்து ஒரு தேள் கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஒரு தேள், ஐயோ தேள் விழுந்துருச்சேன்னு இப்படி பார்த்தார். அது துடிக்குது தண்ணிக்குள்ளே. உடனே என்ன பண்ணார், கையை அப்படி உள்ளே விட்டு அந்த தேளை அப்படி தூக்குனார் அந்த சாமியார், காப்பாற்றிடலாம் அப்படி. தேள் பொட்டுன்னு கொட்டுச்சு. கீழே விட்டார். கீழே விட்டா துடிக்குது, தண்ணிக்குள்ளே போனால் செத்து போகிற மாதிரி அந்த தேள் துடிக்குது. ஐயோ துடிக்குது. மறுபடியும் தூக்குனார், மறுபடியும் கொட்டுச்சு. டப்புன்னு தண்ணிக்குள்ளே விட்டார், மறுபடியும் தூக்க போனார் பாருங்க. கரையில் ஒரு பையன் கேட்டான், சாமியார் உனக்கு அறிவு இருக்க, நீ 100 தடவை தூக்குனாலும் 100 தடவையும் தேள் கொட்டும். சனியை செத்து போகுது, விட்டு தொலைய. நீ 100 தடவை அதை எடுத்தாலும் 100 தடவை உனக்கு கொட்ட போகுது. தேள் அது எங்கேயாவது மாறுமா? நீ என்ன நீ தேளை போய் எடுக்கிறே, விட்டு தொலைன். அந்த சாமியார் சொன்னார் பாருங்க, கொட்டுகிற தன்னுடைய இயல்பை தேள் விடாத போது காப்பாற்றுகிற என்னுடைய இயல்பை மட்டும் நான் ஏன் விடணும்? இதுதான் சொதர்மம். அது தன்னுடைய சொதர்மத்திலேருந்து விலகுச்சா எவ்வளவு தடவை எடுத்தாலும் கொட்டும். அப்போ எத்தனை தடவை கொட்டினாலும் காப்பாற்றணும். நான் ஒரு முடிவு எடுத்தால் காப்பாற்ற வேண்டாமா? நான் ஏன் என் சொதர்மத்திலேருந்து விலகணும்? இதுதான் வாழ்க்கையில் ஒன்றை வகுத்து கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பகுதியை நாம் வகுத்து கொண்டு விட்டோம்னா எக்காரணத்தை முன்னிட்டு அதுலேருந்து நாம் விலகக்கூடாது, அதை காப்பாற்றி தீரணும். அதான் ஸ்வதர்மம் அப்படின்னு பேர். அடுத்தது ஸ்திதப்பிரஜ்ஞன்னு ஒரு வார்த்தை வரும் கீதையில். என்ன ஸ்திதப்பிரஜ்ஞன்? இன்பத்துக்கு இன்பப்படாமல் துன்பத்துக்கு துன்பப்படாமல் சமநிலை மாறாமல் இருத்தல். இது நம்மளால் முடியறதில்லை. நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷப்படுவோம், இல்லை ரொம்ப அழுது வடிவோம் துக்கத்தில்.
இப்போ எடுத்துக்கங்களேன், யாராவது ஒரு 1 கோடி ரூபாய் நன்மை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே கூச்சலாக இருக்கும். அவ்வளோ கூட வேணாம் இப்போல்லாம். இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சினிமா டிவியில் போட்டாலே குதிக்கிறான், அந்த மாதிரி குதிக்கிறான், வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறான். இல்லை யாராவது திங்கிறதுக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுத்துட்டா ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், ஆஹா ஆஹா. அது கிடைக்கல அப்படின்னா வருத்தப்படுறான். இப்போ சாயங்காலம் நான் சினிமா கூட்டு போகிறேன், சம்சாரிச்சுட்டு போனால் அந்த அம்மா ஒரே குஷியில் இருக்குது. பூமியிலே கால் இல்லை, சாயங்காலம் அவன் வரவே இல்லை, ஆஃபீஸில் என்னமோ வேலையாகி போச்சு. அந்த அம்மா பூமிக்கு உள்ளேயே போய் புதஞ்சிருச்சு. ஏன்? இது ஒரு சின்ன விஷயம், அல்பமான விஷயம். என்னென்னா சினிமாவுக்கு போகிறதுங்கிறது ஒரு வாய்ப்பு, முடிஞ்சால் போகிறோம், முடியல பரவாயில்ல அடுத்த வேலையை பார்க்குறோம். இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் அப்படி சின்ன விஷயமா எடுக்க முடியாது. அப்படியே உம்முன்னு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு ஒரு கல்யாணம்? உங்களுக்குலாம் என்னத்துக்கு ஒரு கல்யாணம்? பிரத்தியார் மனசு கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. கொலகில பண்ணிட்ட மாதிரி ஒரு பிரத்தியார் மனசு கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவன் சொல்லலாம், உளராது அப்படி எங்கள் பாஸ் போட்டு அப்போ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆஃபீஸை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? அதாவது அவனுக்கு வாழ்க்கையில் ஏதோ சிக்கல் நடந்து போச்சு, அன்றைக்கி வர முடியல, 5 மணிக்கு 6 மணிக்கு வர முடியல, பெரிய பிரச்சனை. நீங்கள் அவ்வளோ வேண்டாங்க, நான் இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. டிவியில் ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு பையன் வீட்டில் உட்காந்தவன். டபக்குன்னு அங்கேருந்து சின்ன பையன் இங்கேருந்து வந்து டபக்குன்னு அந்த ரிமோட்டை வாங்கி சேனல் மாற்றுவான், பாஞ்சு கழுத்து வந்துருச்சுருவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனலில் இவன் நாலெட்ஜ் இல்லாமல் சின்ன பையன் மாற்றிட்டான் அப்படின்னா நேராக போய் கழுத்து நிற்பான். உடனே சின்ன சொன்னான், கொல்றான் கொல்றான், என்ன கொலை பண்ணுறான், என்ன கொலை பண்ணுறான். அவன் பெரிய கத்த போடும். அங்கேருந்து அப்பா ஒடியாந்து, ஏன்டா இப்படி ஒத்தனை பிடிக்கும். இன்னும் சில அப்பா ரொம்ப விபரீதமானவன், 2 பேரும் சும்மா அடிச்சுக்கிட்டா, ஏன்டா இப்படி சும்மா அடிச்சுக்கிறீங்க, ஒரு அருவாள் எடுத்து வெட்டிக்கங்கடா. அவன் எரிச்சல்ல ஒரு அருவாள் எடுத்து வெட்டிக்கங்கடா, வெட்டிக்கிட்டு செட்டிங்கன்னா அதை புதைச்சிட்டு மறுவேலை பார்ப்பேன், ஏன்டா இப்படி ஒத்தனை அடிச்சுக்கிறீங்க அப்படி. என்னங்க டிவியில் ஒரு சேனல் மாற்றிட்டா சில குழந்தைங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுங்களா? அதுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனல் நீங்கள் மாற்றி அடுத்த சேனல் பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்படியே பல்ல கடிக்குது. ஏன்? இன்னும் அவ்வளோ எமோஷனல் அட்டாச்மெண்ட் அது மேலே என்ன வேண்டியிருக்கு? அது என்ன ஒரு சாதாரணமான நிழல் படம் தானே, அது போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு நாள் பார்க்குறோம். என்ன கெட்டு போச்சு அது, இன்னைக்கு இது இல்லாட்டி இன்னொன்று பார்க்க போகிறோம். இந்த விவேகம் இல்லை. இன்பம் உச்சி, துக்கம் ஒரே உச்சி, தப்பு. இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், சமமாக ஒரு அளவாக எடுத்து. இதை ஸ்தித பிரஜ்ஞங்கிற வார்த்தையில் சொல்கிறான். நீங்கள் ராமாயணம் படித்தா தெரியும், ஆட்சி உனக்குன்னு சொல்கிறாங்க, ராமன் அப்படியே எடுத்துக்கிட்டார். ஆட்சி உனக்கு இல்லைன்னு அம்மா சொல்கிறா, அப்படியே எடுத்துக்கிட்டான். அதான் சமநிலை, ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்னு பேர். இன்னும் கூட ஒன்று உபனிஷத்தில் ஒரு அழகான செய்தி சொல்கிறான், சமநிலைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்க. ஒருத்தர் வந்து நான் அந்த கற்பனையாக சொல்கிறேன், உபனிஷத் கதைன்னா அவருடைய தாட் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன். அது பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா உபனிஷத்தில் பேப்பர் கிடையாது இல்லை, நீங்கள் ஒன்று அதை கேட்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், ஈஸ்டரில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒரு பூனை வளர்த்தார் அவர். இந்த பூனை இப்படி பக்கத்தில் கொழுக்கு முழுக்குன்னு உட்காந்துருந்த பூனை என்ன படிச்சு திடீர்னு இப்படி டேன்னு பாஞ்சு போய் ஒரு எலியை பிடிச்சிட்டு, உடனே ஒரு இண்டு பேப்பரை மூடி வச்சுட்டு இப்படியே பார்த்தார். அந்த எலி கதற 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 போய் இந்த பூனை ஒரு கவு கவிர்ச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம். லெட்டர்ஸ் டு எடிட்டர் இந்துக்கு எழுதுறார், எல்லாரும் ஒரு பூனை வளர்க்கணும். ஏன்னா பூனைகள் தேச நன்மை செய்கின்றன, தேசத்தின் சொத்துக்களை கொள்ளையடிக்கிற எலிகளை தின்னுகின்றன. எனவே பூனைகளுக்கு ஒரு பாரத் ரத்னா விருது கொடுக்கலாம். பூனைகள் ஒரு குடும்பத்தின் தோழன், நாம் அதை ஆதரிக்க கடமை உடையவர்கள். இப்படிலாம் எழுதிவிட்டார். ஒரு வாரம் கழித்து அதே பூனை இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஆனால் இவர் அதே ஹிண்டு படிக்கலை, அந்த வாரத்தை ஹிண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இவர் கிளி வளர்த்தார் பாருங்க, கிளி கூண்டை திறந்து வச்சிருக்கார், கிளி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு. அந்த கிளி தத்திக்கிட்டு வந்து இப்படி திண்ணையில் உட்காந்துது பாருங்க. இந்த பூனைக்கு ரொம்ப நாளும் அது மேலே ஒரு ஆசை. ஏன்னா அது வழக்கமாக சாப்பிட்ற டிஃபனை விட அந்த டிஃபன் கொஞ்சம் கலர்ஃபுல் டிஃபன், வித்தியாசமாக இருக்குது. அது ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிக்கிட்டே இருந்தது பாருங்கள். இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமாக பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரா, அந்த கிளி வந்து இப்படி உட்காந்தது, கபீர்னு அந்த பூனை பாஞ்ச கழுத்து கவிர்ச்சு. அது கிச்சு 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 கிச்சுன்னு கத்துது. இவர் பேப்பரை போட்டு இப்படி பார்க்குறாரு, இந்த பூனையை விட்டுங்கிறார். பூனை விட மாட்டேங்குது, குச்சி எடுத்துட்டு துரத்திட்டு ஓடுறாரு. அந்த பூனையை போல்னு ஜம்ப் பண்ணி அது மேலே தாவி கிளியோட போயிடுச்சு. இது ரொம்ப வருத்தமாக போச்சு. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கிளி வளர்த்த அந்த சனி அந்த பூனை அதை தின்னுபிடிச்சே அப்படின்னு. ஒன்று லெட்டர்ஸ் டு எடிட்டர் என்று எழுதுறார், பூனைகள் தேச துரோகிகள், கண்ட இடத்தில் சுடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். பூனை வளர்ப்பவர்களுக்கு கூட சிறை தண்டனை விதிக்கலாம். அவைகளுக்கு பண்பாடு கிடையாது. இப்படியெல்லாம் பூனையை பற்றி உண்மைங்க. பூனைக்கு எஜமான விசுவாசமே கிடையாதுங்க. நாய்க்கு எஜமான விசுவாசம் உண்டு, பூனைக்கு கிடையாது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ எழுத ஆரம்பித்தார். பூனைக்கு எஜமான விசுவாசமே கிடையாது, அதனால் பூனையை வளர்க்கக்கூடாது, பூனை ரொம்ப மோசம், இவ்வளவு எழுதிக்கிட்டு உட்காந்துருக்காரு எல்லாம்.
அதாவது இவருக்கு வேண்டாத எலியை பிடிச்சப்ப சந்தோஷம், வேண்டிய கிளியை பிடிச்ச போது வருத்தம் இல்லைங்களா? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவர் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு. அதே பூனை அதே ஊரில் தான் உட்காந்துருக்காது, பாட்டுக்கு உட்காந்து இப்படி பேசாமல் தின்னுபிட்டு பேசாமல் தூங்கிக்கிட்டே இருக்கு. எங்கேருந்தோ ஒரு குருவி வந்து உட்காந்துது. இப்படி இந்த பூனை இப்படி ஜம்ப் பண்ணி குருவியை பிடிச்சது. இவர் பாட்டு பேசாமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு வருத்தப்படவும் இல்லை, சந்தோஷப்படவும் இல்லை. ஏன்? அவர் சொல்றாரு, பூனைன்னா அப்படித்தான் எதையா திங்கும்னர். இப்ப பாருங்க, வேண்டாத எலியை பிடிச்சப்ப மகிழ்ச்சி, வேண்டிய கிளியை பிடிச்ச போது வருத்தம். குருவி வேண்டியதும் அல்ல வேண்டாததும் அல்ல, அதை பிடிக்கிற போது சமநிலை. அப்பதான் இவருக்கு அறிவு வருது, இது பூனையின் இயல்பு. பூனை அதனுடைய இயல்பின்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் அவங்கவுங்க இயல்போடையே இருப்பாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம போக வேண்டியதானே ஒழிய, அவங்கவுங்க இயல்புக்கெல்லாம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிங்கன்னா சந்தோஷமாக பூமியில் இருந்துட்டு விடைபெற முடியாது. இதுதான் என்ன? சமநிலை, உணர்ச்சி வசப்படாத சமநிலை, ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர். சார் அவங்க அப்படி தான் இருப்பாங்க சார், இவங்க அப்படி தான் இருப்பாங்க, இது ஏன் பெருசாக பால்ட்டு? இப்போ வெளியூர்லேருந்து வந்து சென்ட்ரலில் இறங்குறோம், ஆட்டோவில் ஏறுறோம். ஆட்டோக்காரர்கிட்ட கேட்பேன், எப்போ மயிலாப்பூர் போகிறதுக்கு எவ்வளோன்னு. இப்படி நம்மளை இறங்க பார்த்துட்டு, ஒரு ஆளா ரெண்டாளா, சின்ன பெட்டியா பெரிய பெட்டியா, வேறு யாராவது வராங்களா, நீங்கள் மட்டும்தான் ஏறுவீங்களா? எதுவாக இருந்தால் என்னப்பா, மயிலாப்பூருக்கு போகிறதுக்கு ஒரு மீட்டர்னு இருக்குது, மயிலாப்பூர் தானே. மயிலாப்பூரில் குளத்தங்கரையிலையா குளத்துக்கு உள்ளேயா? எப்போ அங்கே போய் பக்கத்தில் 2 தெரு தள்ளி போக வேண்டியிருக்கும். 150 ரூபா கொடுங்க, 150 ரூபா கொடுங்க. நம்ம என்ன பண்ணணும் உடனே? ஆட்டோக்காரோடைய இயல்பு, அவருக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது தான், நமக்கு இல்லையா? அடுத்த ஆட்டோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கு, அடுத்த ஆட்டோ பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு சில பேர் விபரீதமாக ஆட்டோக்காரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், ஆட்டோ விலையா 150 ரூபா, நீ ஆட்டோக்கும் சேர்த்து விலையா? அவன் சொல்லுவான், உனக்கும் சேர்த்து. என்ன நீ மரியாதை இல்லாமல் உனக்குன்ற, நீ ரொம்ப மரியாதையாக பேசிட்டியா, என்ன நீ நான்ற போச்சு, சட்டையை கழிச்சு 2 பேரும் அங்கே சண்டை போட்டு உட்காந்துருப்பான். ஏங்க, கூட பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி எல்லாருக்கும் இருக்கு. நீங்க உலகத்தில் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? கீரைக்காரம்மாக்கு இல்லையா? கீரைக்காரம்மாக்கு காசு கொடுக்கக்கூடாதுங்கிற வெறி நமக்கு இல்லையா? 3 ரூபாங்குது கீரை, அது நம்மால் பேரம் பேசுகிறான், 2 ரூபாய்க்கு கொடு. எங்க அது கீரை விற்று நான் கோட்டையை கட்ட போகுது. அது இந்த 1 ரூபாயை மிச்சம் பண்ணி நம்ம கீரைக்காரமோட 1.5 மணி நேரம் தகராறு பண்ணி இந்த 1 ரூபாய் மிச்சம் பண்ணி என்ன பெருசா போட்டு பிராணனை வாங்கும். நமக்கு இருக்கு 1 ரூபாய் மிச்சம் பண்ண, அந்த மாதிரி 1 ரூபாய் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு, ஆட்டோக்காரருக்கு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய சுவாபம் அப்படித்தான், அவருடைய சுவாபம் அப்படித்தான். ஈஸியாக அடுத்த வேலைக்கு போகணும், அதை விட்டு டென்ஷன் ஆகி கத்தி ஹார்ட் அட்டாக் வந்து அன்றைக்கி முழுக்க அவசப்பட்டு சில பேர் அப்படித்தான வாழ்க்கையில் இருந்துக்கிறான். அதாவது உலகத்தின் இயல்பு இன்னது என்று கண்டு கொண்டு நம்முடைய சமநிலை மாறாமல் வாழ்வதற்கு பழக வேண்டும். தட் இஸ் கால்டு ஸ்தித பிரஜ்ஞம், ஸ்தித பிரஜ்ஞ நிலை அப்படின்னு பேர். இதை கீதை சொல்லி கொடுக்குது. நீங்கள் கீதையில் என்ன பெரிய அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் கீதை சொல்கிறவங்க கிருஷ்ண பரமாத்மா மேன்மே சொல்லுவாங்க. நீங்கள் என் கதையை கேட்டுருந்தா தெரிஞ்சிருப்பீங்க, எனக்கு கிருஷ்ணன் பெரிய விஷயமே அல்ல. நான் வந்து கிருஷ்ணனை புகழ்வதற்காக இந்த சொற்பொழிவை பயன்படுத்தலை. ஏன்னா நான் புகழாட்டியும் கிருஷ்ணன் பெருமை தான், அவன் என்றைக்கும் பெரியவன். நான் புகழ்ந்து தான் அவனுக்கு பெருமை சேரப்போகுதா? அவன் என்றைக்கும் வணங்கத்தக்க கடவுள். சொற்பொழிவாளர் எல்லாரும் பகவானை புகழ்வதையே ஒரு பெரிய லட்சியமாக செய்வாங்க. எனக்கு அது முக்கியம் அல்ல. வாழ்க்கைக்கு அந்த கீதை எந்த அளவுக்கு பயன்படுது, டே டு டே லைஃப், இன்னைய வாழ்க்கைக்கு கீதை எப்படி பயன்படுது? நான் இப்போ கீதையோட தொடக்கத்தை சொன்னேன். நடுவில் என்னென்ன வருதுன்னா, கிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் வருது, அப்புறம் இந்த வித்தை யாருலேருந்து யார் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வருது, அப்புறம் இன்னும் என்னென்ன வருது, நரக சொர்க்க இயல்புகள்லாம் வருது. அதாவது நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் அதெல்லாம் பேசுகிறான். 16வது அத்தியாயத்தில் தெய்வ அசுர சம்பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பேசுகிறான். அதனால் தெய்வ அசுர சம்பத் அப்படின்னா சில தெய்வ பண்புகள் இருக்குது, தெய்வீகமான குணங்கள் இருக்குது, சில பேருக்கு அசுரத்தனமான எண்ணங்கள் இருக்குது. இதை வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போவதற்கான வழிமுறை அப்படின்னு பகவான் சொல்றான். அசுர குணம்னா என்ன, தேவ குணம்னா என்ன 16வது அத்தியாயத்தில் சொல்றான். எல்லார் காசும் எனக்கு தான், புகழ் முழுக்க எனக்கு தான், நான் ஒருத்தனே சௌக்கியமாக இருக்கணும், மற்றவன் யாரும் நல்லா இருக்கக்கூடாது, கடுஞ்சொல் சொல்லணும், என் ஜாதி மேலே எனக்கு ஒரு அபிமானம், என் வித்தை மேலே எனக்கு ஒரு அபிமானம், என் திறமை மேலே எனக்கு ஒரு அபிமானம், இதெல்லாம் இருந்தால் அசுர இயல்புட்டான். பொறுமை, சாந்தம், விட்டு கொடுத்தல், பிறர் வாழ இடம் கொடுத்தல்,
பிறருக்கான உதவிகளை செய்தல், இதெல்லாம் இருக்குமானா தெய்வீக சம்பத், இதெல்லாம் தெய்வ குணங்கள். நீங்கள் கீதையில் வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு பார்த்தா 3வது அத்தியாயம் கர்மயோகத்தை படிங்க. அப்புறம் நாம் மேல்நிலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டா தெய்வ இயல்பு என்ன, அசுர இயல்பு என்னன்னு 16வது அத்தியாயத்தில் பிட்டு வைக்கிறான் கிருஷ்ணன். எது அசுர இயல்பு, எது தெய்வ இயல்பு பாருங்களேன். செருக்கு, கோபம், கர்வம் இதெல்லாம் அசுர இயல்பு. அவங்க நரகத்துக்கு போவாங்க. நரகம் தான் நிஜமாவே தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பானாலாம் கேட்காதீங்க. அவங்க வாழ்க்கை நரகமாக இருக்கும். they will suffer, anyhow they will suffer. அகங்காரம் உள்ளவன் யாரும் சந்தோஷமாக இருந்ததா வரலாறே கிடையாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பான். நம்மளை யாரும் கவனிக்கவே இல்லையே, என்னை யாரும் சாப்பிடுன்னு சொல்லவே இல்லையே, சாப்பாடு போட்டால் கூட அவனுக்கு 3 முந்திரி பருப்பு போட்டால் எனக்கு போடவே இல்லையே, என்னை யாரும் தேங்காய் வாங்கிட்டு போன்னு சொல்லவே இல்லையே, ஃபோட்டோ எடுத்தான் எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்தான், என்னை மட்டும் கூப்பிட்டு எடுக்கவே இல்லையே. எப்போ பாருங்க அவன் என்ன ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பான், வருத்தமாகவே இருப்பான். இதை விட நரகம் வேறு என்னங்க வேணும்? என் நேரம் அவன் நரகத்திலே தான் இருப்பான். சந்தோஷமாக இருக்கிறவன் என்னப்பா இவன் ஃபோட்டோ எடுத்தால் நமக்கு ஆக போதா, எடுத்த ஃபோட்டோவே பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, அவன் கூப்பிட்டா என்ன கூப்பிட்டாட்டி என்ன, கல்யாண வீட்டுக்கு வந்தோம் என்னமோ சாப்பாடு போட்டேன் சாப்பிட்டோம் சந்தோஷமாக ரைட்டு வா போகலாம், அவன் சந்தோஷமாக போய் சேருவான் வெளியில், அவன் சொர்க்கத்தில் இருக்கிறான். இன்னொன்று சொல்கிறேனே, நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன, தெய்வ இயல்புனா என்ன, அசுர இயல்புனா என்ன. ஒரு ஜென் கதை, அருமையான கதை. ஒரு புத்த பிக்ஷு மரத்தில் உட்காந்துருக்கிறார். ஒரு இராணுவ தளபதி அந்த வழியாக அப்படி போனான். அந்த புத்த பிக்ஷுக்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டான், அந்த சொர்க்கம் நரகம்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னா. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னாரு. இல்லை எனக்கு நீங்கள் புரிய வைக்க முடியுமா, சொர்க்கம் எது நரகம் எதுலாம் எனக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னா. அதெல்லாம் அப்புறம் நீ யார் அப்படின்னார். நான் இராணுவ தளபதி, இந்த நாட்டோட இராணுவ தளபதினா. இந்த புத்த பிக்ஷு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ இராணுவ தளபதியா, நம்ப முடியலையே, உன்னை பார்த்தா அந்த கசாப் கடையில் ஆடு வெட்டுற மாதிரி இருக்கு, உன்னையவன் இராணுவ தளபதி ஆக்கணான்னு பாருங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. பட்டுன்னு இடுப்புலேருந்து உடவாளை உருவனா. அந்த புத்த பிக்ஷு தலைக்கிட்ட கையை கொண்டு அந்த கத்தியை கொண்டு போயிட்டான். என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறோம், இந்த தலையை வெட்ட போகிறோம் பாரு, என்ன நினச்சிட்டு பேசுகிற அப்படின்னு நான் பாருங்க. பிக்ஷு சொன்னார், இதுதான் நரகம். கத்தியை உருவிட்டு கொல்ல வந்தல்ல, இதுதான் நரகம். அவங்க அப்போ தான் உரைச்சிது, ஓ நம்ம கோவப்பட்டு தப்பு பண்ண போயிட்டோம், கோவப்பட்டு தப்பு பண்ணுறதான் நரகம்னு புரிய வச்சுட்டார். தப்புன்னு உடவாளை எடுத்து உள்ளே போட்டான், கையெடுத்து கும்பிட்டான், மகானே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிக்கணும்னா. இதுதான் சொர்க்கம். சொர்க்கமும் நரகமும் எங்கேயோ அந்தரத்தில் இல்லைங்கோ. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த புகையா சினிமாலெல்லாம் போட்டு 4 பொம்பளையை ஆட விட்டு பளிச்சுன்னு லைட் அடித்து அதில் என்னெல்லாமோ இருக்கிற மாதிரி காட்டுறானே, அப்படி ஒன்று மேலே இருக்குது அதுக்கு போகலான்னு யாராவது கற்பனை வச்சுருந்தா இன்னைக்கு விட்டுருங்க. அது உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கா, அமைதியாக இருக்கா, வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, யாரும் பிராண்டலையா, யாரும் அழலையா, யாரும் துக்கப்படலையா, உங்கள் வீடு சொர்க்கம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, குழந்தைய கொஞ்சிறீங்களா, குழந்தை தாவாக்கட்டையை கொஞ்சம் முத்தம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, உங்கள் வீடு சொர்க்கமாக இருக்குது. அழுதுகிட்டு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்கள் வீடு நரகம்னு அர்த்தம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் தான் சிருஷ்டிக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், சமய சொற்பொழிவாளர்லாம் எதுக்கு பேசுவாங்க தெரியுமா, உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கும் பேசுவாங்க. ஆனால் நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா, சொர்க்கத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பேசுகிறேன். இந்த பூமி சொர்க்கமாக மாறணும், நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறணும். இதுக்கான குணங்கள் எங்கடா இருக்குன்னா, பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் தெளிவாக அவை பேசப்பட்டிருக்கின்றன. எவை தெய்வீகமான இயல்புகள், எவை அசுரத்தனமான இயல்புகள். அப்புறம் இன்னொரு டெக்னிக் கற்றுக் கொடுக்குறான் பகவான். என்னன்னா, ஒரு யோகியாக நாம் வாழணும்னா எப்படி வாழணும். நான் இதை இங்கே சொல்ல முடியல, ஆனந்த விகடனில் நான் எழுதியிருந்தேன் ஒரு அத்தியாயம், அதில் எழுதியிருக்கிறேன். தினந்தோறும் நம்முடைய மூச்சு காற்றை நாம் கண்ட்ரோல் பண்ணி நிர்வாகம் பண்ணினா நம்மளை நாம் நிர்வாகம் பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப அசாத்திய கோபம் வருது, எனக்கு ரொம்ப அசாத்தியமான ஆசை வருது, எனக்கு இந்த மாதிரிலாம் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களை இன்னொருத்தர் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரிமோட் சுவிட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த பாருங்கள், நீங்கள் கோபப்படுற போதெல்லாம் உங்கள் மூச்சு காற்று எப்படி போகுதுன்னு கவனிச்சு பாருங்கள். காம வயப்படுகிற போதெல்லாம் மூச்சு காற்று எப்படி போகுதுன்னு கவனிச்சு பாருங்கள். கோபம், காமம், பசி இதெல்லாம் வரும்போது மூச்சு காற்று தாறுமாறாக போகும், அலையும், அருந்து போகும், வெப்பமாக இருக்கும். நீங்கள் நல்ல சந்தோஷமாக சமநிலையில் இருக்கிற போது பாருங்கள், அப்படியே சமநிலையில் இருக்கிற போது மூச்சு காற்று அப்படியே சீராக வெளியில் வரும், வெப்பம் இருக்காது. அப்போ என்னடான்னா, உங்கள் மூச்சு காற்று தான் உங்களுடைய மனம். நம்ம மனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மனசனுடைய அலையே மூச்சு காற்று தான். இப்போ பாருங்கள், நீங்கள் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்திட்டீங்க அப்படின்னா மனசை கட்டுப்படுத்திடலாம். எப்படி சார்? ரிவர்ஸ்.
நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தினா மனம் கட்டுப்படும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்குது. அது முடியாது. நீங்கள் என்னைக்கு உங்களை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்த முடியும்? ரிவர்ஸ் என்னன்னா, மூச்சு காற்றை கட்டுப்படுத்திட்டா மனசு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இது எப்படி? இந்த சில பத்திரிகைகளெல்லாம் ஒரு படம் போடுவான். இந்த இப்படி வளையாக போட்டு ஒரு 4 எலி போட்டு நடுவில் மசால் வடை வச்சு ஒரு எலிக்கு மட்டும் இந்த மசால் வடைக்கு ஒரு பாதை இருக்கும். இதில் எந்த எலி மசால் வடையை சாப்பிடும் அப்படின்பா. உடனே நம்மால் பால் பாயிண்ட் பேனை எடுத்துக்கிட்டு எலியிலேருந்து வரைஞ்சிக்கிட்டே வந்தால் பாதியில் இது பிளாக் ஆகிடும். இந்த எலி சாப்பிடாது. அப்படி அடுத்து இந்த எலி சாப்பிடாது, இந்த எலி சாப்பிடாது. கடைசியாக ஒரு எலி கோடு போட்டே வந்தால் மசால் வடை முடியும். இந்த எலி தான் மசால் வடையை சாப்பிடும். நான் எலியிலேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, மசால் வடையிலேருந்து ஆரம்பிச்சிடுவேன். 4 எலியெல்லாம் தேடுறது கிடையாது. மசாலா வடையிலேருந்து கோடு போட்டுக்கிட்டே போனால் ஒரு எலி வாயில் போய் முடியும். இந்த எலி திங்கும். இது ரிவர்ஸ் தியரி. நீங்கள் ஒரிஜினல் தியரி அங்கேருந்து வரணும், ரிவர்ஸ் தியரி இங்கேருந்து போகணும். இதே தான். உங்கள் மூச்சு காற்று சீராக இருந்தால் உங்கள் உணர்ச்சியெல்லாம் சீராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உணர்ச்சி சீராக இல்லைன்னா என்ன பண்ணுறது? உணர்ச்சியை அடக்க முடியாது, மூச்சு காற்றை அடக்கிடலாம். சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி நல்ல பத்மாசனம் போட்டு வடக்க பார்த்து உட்காந்து நம்முடைய மனசை ஒருமுகப்படுத்தி இந்த 2 கண்ணினுடைய நுனியையும் மேல் இந்த புருவ மத்தியை பார்த்து இந்த நாசி நுனியை பார்த்துன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு சரியில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அது வேறு எத்தனையோ ஸ்கூல் இருக்குது, அவங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கலாம். இந்த 2 கண்ணாலையும் இந்த புருவ மத்திய மேல் நோக்கி பார்த்தா உணர்ச்சி சீக்கிரமாக சமமாகும். அப்படி மேல் நோக்கி நம்முடைய அந்த மூக்கினுடைய உச்சி அதை அப்படி பார்க்குற மாதிரி உட்காந்துட்டோம் அப்படின்னா வடக்கு நோக்கி பத்மாசனத்தில் இருந்து சின்முத்திரையோ அது முடியலன்னா பரவாயில்ல, சாதாரணமான நிலையிலேயே உட்காந்தோம்னா சுவாசத்தை கவனிக்கணும். நம்ம காற்று எப்படி போகுது அப்படின்னு. அந்த காற்று ஒரே சீராக உள்ள போய் ஒரே சீராக வெளியே வந்தால் மனம் அடங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தமிழில் எழுதியிருக்கான் மனோவேகம் வாயு வேகம் அப்படின்னு. உங்கள் மனசோட வேகமும் வாயுவினுடைய வேகமும் ஒன்று. மனசை அடக்கிட்டோம்னா வாயுவை அடக்கிவிடலாம். மன்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு திருமந்திரம். மன்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை, அப்படியே திருமந்திரம். இதை கீதையில் பகவான் சொல்லி கொடுக்குறான். யோகம் எப்படி பண்ணணும்? ஒரு புலித்தோலோ ஒரு மான் தோலோ இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லை, ஒரு சாதாரண பெட்ஷீட்டோ அதை விரித்து வடக்கு நோக்கி உட்காந்து நம்ம மூச்சு காற்றை நாம் கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சு காற்றை எப்படி போகுது அப்படின்னு தாறுமாறாக போகாமல் அதை ஒழுங்குபடுத்தி ஒரே மாதிரி உள்ளே இழுத்து ஒரே மாதிரி வெளியிட ஆரம்பித்தா மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்படி ஒரு யோகியாக நீ இரு அப்படிங்கிறான். யார் எப்படி வாழணும்னு பகவான் கற்றுக் கொடுக்குறான் பாருங்க கீதையில். அர்ஜுனன் பயந்துக்கிட்டே கேட்டான், கிருஷ்ணா நான் அந்த யோகத்தை ஆரம்பிக்கிற போதே பாதியிலேயே போயிட்டா? இது எல்லாருக்கும் இந்த எண்ணம் ஒன்று. நான் ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு போகிறேன், பாதியிலே போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் நீ எனக்கு முக்தியை கொடுத்துறேன்னா இந்த வேலை தான் நம்மக்கிட்ட ஆகாது. கிருஷ்ணன் சொல்கிறான் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். என்னன்னா, ஒருவேளை நீ நல்லதை நோக்கி வரும்போதே பாதியில் போயிட்டா ஒன்றும் கவலைப்படாத, அடுத்த பிறவியில் இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்னா. இதுதான் கிருஷ்ணன் கொடுக்குற உத்தரவாதம். நம்ம நல்ல முயற்சியில் இறங்கிட்டோம், அது சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளே போயிட்டோம்னா கவலையே பட வேண்டாம், அடுத்த ஜென்மாவில் ஸ்டார்டிங்லேயே நமக்கு அது வந்துடும். இதான் பல பேருக்கு சங்கீதம் வரத்துக்கு ஜோசியம் வரத்துக்கு காரணம், அடுத்த ஜென்மத்தில் முதல்லையே வரும். அவன் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பழுக்க வேண்டிய நேரத்தில் போயிட்டான், ஒன்றும் கவலையே இல்லை, அடுத்த ஜென்மாவில் ஸ்டார்டிங்லேயே அது அப்படியே வந்து சேர். அதனால் நம்ம நல்ல முயற்சியை இப்போ தொடங்கினாலும் ஒன்றும் குற்றம் இல்லை. அப்புறம் அர்ஜுனன் கேட்குறான், இதெல்லாம் எந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம்? இப்போ நானே மூச்சு காற்றெல்லாம் ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்னேன், வீட்டில் போய் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு இடது முக்கை பிடிச்சி வலது முக்கை பிடிச்சி டுமால்னு வெடிச்சுன்னு வச்சுங்க. ஏன் நான் சுகீசிவன் சொன்னார்னு இடது முக்கை பிடிச்சேன்னா இது வேண்டாத வேலை. அதுக்கு ஒரு குரு இருக்கணும். முறையாக ஒரு குரு கிட்ட போய் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி முறையாக செஞ்சால் ஆபத்தில் இல்லைங்களா? ஆனால் நம்ம ஊரில் குருமார்கள்லாம் ரொம்ப அழட்டிக்குவாங்க, ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்குள்ள குருமார்கள்லாம் ரொம்ப பாடாப்படுத்திடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நாம் இந்த நாட்டில் இருக்கணும், ஒரு நல்ல குருவை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் உட்காந்து இதை வாங்கணும், இந்த வித்தையை வாங்கணும், சீராக செய்யணும். அதை சொல்கிறான் பாருங்க கிருஷ்ணன். நீ என்ன டெக்ஸ்ட் புக்கில் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு டெக்ஸ்ட் புக்கை படித்தாலும் புரியாது, சாதுக்களிடம் போய் படி. மகான்கள், குருநாதர்கள், ஞானிகள், ரிஷிகள் யார்ட்டையாவது போய் உட்காந்து படிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, நீங்கள் என்ன தியரி படித்தாலும் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் தெரியலன்னா ஆபத்து. நான் அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லேயே ஸ்விம்மிங் படித்தாருன்னு நம்பி தண்ணியில் போட முடியுமா? தபால் வழி கல்வியிலேயே அவர் ஸ்விம்மிங் படிச்சுட்டாரு, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் ஸ்விம்மிங் பாஸ் பண்ணிட்டாருன்னு தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? நீங்கள் என்ன தியரி படித்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வரல அப்படின்னா ஆபத்தில் போய் முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சாது, ஒரு குரு யார்ட்டையாவது உட்காந்து போய் படிக்கணும். தியரி நீங்கள் என்ன படித்தாலும் ப்ராக்டிக்கலாக வித்தியாசம் வரும்.
ஒரு எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சரல் சயின்ஸ் படித்த ஒருத்தர் அரசாங்க தோட்டக்கலை பண்ணையில் உதவி இயக்குனராக அப்பாயிண்ட் ஆனார். உள்ளே போய் சுற்றி பார்த்தார். அப்படியே பார்க்கும்போது பண்ணையில் 10 வருஷமாக வேலை பார்க்குற ஒருத்தன் தள்ள துண்டை வச்சுக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருந்தான். அப்படியே பார்த்தார். ஏய், இந்த மரத்தில் இலையெல்லாம் விட்டு வெட்டுறங்க. நல்லா மரத்தில் இலையெல்லாம் வெட்டினாதாண்டா மாங்காய் நல்லா காய்க்கும். இல்லைங்க, எவ்வளோ வெட்டினாலும் மாங்காய் காய்க்காதுங்க. ஏண்டா காய்க்காதுன்னா, அது இழுப்ப மரங்கன்னு. இவர் எல்லாம் தீரி படிச்சிருக்காரு. இழுப்ப மரத்துக்கு மாங்காய் மரத்துக்கு வித்தியாசம் தெரியலன்னா இவர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் புத்தகத்தை வச்சு தியரிலாம் படிச்சு விடலாம். ப்ராக்டிக்கலாக போகும்போது தான் பெரிய பெரிய அவசியம் இருக்கும். நீங்கள் மூச்சு கிச்சு பிடிச்சி உட்காந்தீங்கன்னு வச்சுங்க, உடம்புல ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஹீட் ஜென்ரேட் ஆனால் கண்ணு பொங்கும், இங்கே ஒரு பரு மாதிரி வரும், இங்கே ஒரு கட்டி மாதிரி வரும், பயந்து போடுவோம். அதுக்கு தான் குருமார்கள்ட்ட போய் படினா, சாதுக்களிடம் போய் படி அப்படின்னு. சித்த வைத்தியம்னு எப்படி வந்து, சித்தர்கள் யோகத்தில் போகிற போது உடம்பு கட்டுது, உடனே மருந்தை தயார் பண்ணிக்கிட்டாங்க சித்தர்கள். மருந்தை தயார் பண்ணி காயத்தை சரி பண்ணிக்கிட்டு அந்த யோகத்தில் போய் உட்காந்தாங்க. அதுக்காகத்தான் நல்ல குருமார்கள்ட்ட போய் படிக்கணும் அப்படின்னு. இப்படி கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொரு கான்செப்டாக சொல்லிக்கிட்டே போகிறார். நான் அதை எப்படியா நிறைவு பண்ணணும் இல்லையா? இப்போ பண்ண பாருங்க. கீதை எங்கே ஆரம்பிச்சது? கிருஷ்ணா, என் தேரை கொண்டு போய் நிறுத்து, நான் யாரையெல்லாம் கொல்ல வேண்டி இருக்கும் என்று பார்க்கிறேன் அப்படின்னு தொடங்கினான்னா, கடைசியாக கிருஷ்ணன்ட்ட சொல்கிறான், கிருஷ்ணா, நான் இப்போது என்ன பண்ண வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, நீ என்ன உத்தரவிடுகிறாயோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். பார்த்தீங்களா? முதல்ல எப்படி ஆரம்பிச்சது கீதை? அர்ஜுனனுடைய நினைப்பின்படி கடவுள் நடக்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான ஆசையில் கீதை தொடங்கியது. நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் தொடங்குறோம். நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும். நாம் நினைக்கிற மாதிரி என்ன நடக்கும், எதுக்கு நடக்கணும்? நாம் நினைக்கிறோம் இது இப்படி நடந்தால் பரவாயில்ல, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா பரவாயில்ல, ஏன் அப்போ தான் எந்திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்லலாம். ஆனால் நடக்குமா இதெல்லாம்? அப்போ என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டான். சிறுபிள்ளைத்தனமாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், நாம் நினைக்கிறபடி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. அர்ஜுனனும் கீதையில் அப்படி தான் சொன்னான், தேரை கொண்டு போய் நிறுத்து, நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா. கடைசியாக எப்படி முடித்தான்? கிருஷ்ணா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுன்னா. இப்போ முடிக்கட்டுமா? நாம் நினைக்கிறபடி கடவுள் நடக்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான அகங்காரத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது. கடவுளின் எண்ணப்படிதான் நாம் வாழ முடியும் என்ற தெளிவில் வாழ்க்கை முடிவடைகிறது. இதுதான் கீதையினுடைய சாரமே. கீதையினுடைய முடிவே அதுதான். நம்முடைய நினைப்பின்படி கடவுள் நடக்க வேணுங்கிற எண்ணத்தில் வாழ்க்கை தொடங்குது. கடவுளின் விருப்பப்படி தான் நாம் நடக்க முடியும் என்ற தெளிவில் கீதை நிறைவு பெறுகிறது. அந்த கீதையினுடைய உன்னதமான பாதையில் நாம் வாழத் தொடங்கினால் வீடு முன்னேறும், நாடு முன்னேறும், சிறந்த அமைதி நமக்கு கிடைக்கும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு நாள் யுத்தத்தை கட் பண்ணி யாரும் கவலைப்பட வேணாம், நாளைக்கு எல்லா பகுதியும் விரைவாக சிந்திப்போம் என்று இன்று இந்த உரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.